உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வலது கையை பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய வலது கையை பிடித்து என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பான இடத்துக்குள் வைத்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர் என்று அர்த்தம். நாம் ஒரு பாதையிலே ஒரு ரோட்டில் நடந்து போவோம் என்று சொன்னால், அந்த இடத்துல நடந்து போகும் பொழுது வாகனங்கள் அந்த ரோட்டில் கடந்து செல்லும். அந்த நேரத்தில் நாம் ஒரு சிறு பிள்ளையை பிடித்து கொண்டு போவோம் என்று சொன்னால், அவர்களுடைய வலது கையை நாம் பிடித்துக் கொள்வோம். ஏனென்றால் வலது கையை பிடித்து கொண்டு பிள்ளையானது உள்ளடக்கினதாகவும் வாகனத்திற்கும் ரோட்டில் போய் கொண்டு இருக்கிற வாகனங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் இடையாக நாம் நிற்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஏன்னு சொன்னால், இந்த பக்கம்னா வாகனங்கள் வந்து கொண்டிருக்கும், அதை மறித்தவர்களாக நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் பிள்ளைக்கு பாதுகாப்பாக ஒரு அரணாக நடந்து செல்வதுண்டு. இங்கே வலது கையை பிடித்து என்று சொல்லும் பொழுது நமக்கு முழுவதும் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு ஆண்டவர். அதே போல நாமும் இடறி தவறான இடங்களுக்குள் விழுந்து கொள்ளாதபடி நம்மை வழி நடத்தி செல்லுகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லலாம். அதே போல நாமும் அவரை விட்டு ஓடிவிடாதபடிக்கு நம்மை பிடித்து கொண்டு செல்லுகிற ஒரு ஆண்டவர். ஒருவேளை நமக்கு பல நேரங்களிலே நாம் பிடித்திருந்தால் விட்டு விட்டு போய்விடுவோம், அப்படியே மறந்து கையை விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருந்தால் நிச்சயமாக அவர் நம்மை விட மாட்டார். ஆண்டவர் நமக்கு வாக்குறுத்திருக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மை கைவிடாமல் கரம் பிடித்து பத்திரமாய் நம்மை அழைத்து செல்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் இங்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நான் வலது கையை பிடித்து என்று சொல்லி அவர் சொல்கிறார். வலது கையை பிடித்தல் என்பது ஒரு பக்கத்தில் பாதுகாப்பு, மற்றொன்று நம்முடைய சத்துருக்களோ எதிராளிகளோ ஆபத்துகளோ நம்மை நெருங்க விடாதபடிக்கு நமக்கு நடு நிற்றல். அடுத்து நாம் அவரை விட்டு ஓடிவிடாதபடிக்கு அவருடைய பிடியிலே நாம் இருத்தல். அப்படியானால் ஆண்டவரை விட்டு நாம் ஓடி போக முடியாது. ஏன்னா அவர் தான் நம்ம வலது கையை பிடித்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிற ஆண்டவர். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்ததோடு மாத்திரமல்ல, அடுத்து சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்லி. இன்றைக்கு நம்மை பயமுறுத்துகிறவர்கள் தான் அநேகர் இருப்பார்கள். ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுனால் அதை குறித்து பல காரியங்களை பேசி நம்மளை பயமுறுத்தி ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வரும்போதெல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, பயப்படாதே. வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 365 முறைக்கும் அதிகமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை, பயப்படாதே. இந்த நாளிலும் கூட நீங்கள் எந்தெந்த காரியங்களெல்லாம் பயந்து போய் இது நம்மால் முடியுமோ முடியாதோ என்று சொல்லி பல காரணத்தினால நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை கரம் பிடித்திருக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே, நம்முடைய தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நமக்கு துணை இருக்கிறபடினாலே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே என்று சொல்லி. ஆகவே முதல் நம்மை திடப்படுத்துகிற தைரியப்படுத்துகிற ஒரு தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும்.
இன்றைக்கும் எந்தவாவது ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பு நமக்கு ஏற்படுகிற பயம், இந்த பயமே சில நேரங்களில் சில பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வந்துவிடும். ஆகவேதான் அந்த பயத்தை நீங்களாக்குகிற ஒரு ஆண்டவர் நம்மை, நம்முடைய பயத்தை அகற்றும்படியாக நம்முடைய கரம் பிடித்தவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், பயப்படாதே என்று சொல்லி. அடுத்தபடியாக பார்த்தீர்களானால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நமக்கு துணையாக இருப்பது கர்த்தர். அண்ட சராசரத்தையும் படைத்திருக்கிற தேவாதி தேவனே நமக்கு துணையாக நிற்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு துணையாக இருக்கக்கூடியது நாசியிலே சுவாசம் உள்ள மனிதன் அல்ல, இன்றைக்கு பூத்து நாளைக்கு மாலையிலே உலர்ந்து போகிற புல்லு கூப்பாக இருக்கிற மனிதன் அல்ல. அவர்கள் பிரபுக்களாக இருக்கலாம், ராஜாக்களாக யாரும் இல்லை. நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அண்ட சராசரத்தை படைத்த தேவாதி தேவன் நமக்கு துணையை குறித்து சொல்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் நமக்கு சப்போர்ட் முழுசுமாக நமக்கு பெரிய உதவியாக நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். ஆகவே மூன்றாவது ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாமல் நமக்கு துணையாக நின்று நம்மை வழி நடத்துகிற தேவன் அவரே. யோசேப்புக்கு துணையாக இருந்தார், யாக்கோவுக்கு துணையாக இருந்தார், தானியேலுக்கு துணையாக இருந்தார், தாவீதுக்கு துணையாக இருந்தார். இன்றைக்கும் நமக்கும் அவர் துணையாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாகவே. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நான் வலகரம் பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஆகவே நாமும் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வலதுகை பிடித்திருக்கிறார். அவர் உங்களை பயப்படாதே என்று சொன்னது அவர். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நானே துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். யாருடைய துணையும் நமக்கு விருதாதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நகரத்தை காவலால் விட்டு விருதா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாமும் கூட நம்மை சார்ந்திருக்கும் ஒருவேளை நம்பி இருந்தோம்னா அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. இன்றைக்கு உங்கள் முழு நம்பிக்கை ஆண்டவராக இருக்கட்டும். அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் தேவை.